For more than 20 years, One Piece ஓட fans எல்லாருமே பிலீவ் பண்ணது ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான், லூஃபியோட பவர் ரப்பர். அவ்வளவுதான், தட்ஸ் இட். நோ டிராகன்ஸ், நோ எர்த்குவேக்ஸ், நோ டார்க்னஸ், நோ ரியாலிட்டி மேனிபுலேஷன், ஜஸ்ட் ரப்பர். அண்ட் ஹானஸ்ட்லி ஃபார் அ லாங் டைம் தட் மேட் சென்ஸ், பிகாஸ் கம்பேர்ட் டு ஃப்ரூட்ஸ் லைக் ஒயிட் பியர்ட், அக்கைனோஸ் அண்ட் ஈவன் எனரு, குமு குமு நோமிங்கிறது பார்க்கவே ரிடிகுலஸா, வீக்கா, சிம்பிளா, ஈவன் போரிங்கா கூட இருந்தது. பட் தென் ஓடா ரிவீல்ட் சம்திங் தட் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். குமு குமு நோமி is never existed, and suddenly an ordinary rubber fruit became the center of an 800-year-old mystery. So question என்னன்னா, ஏன் அவர் குமு குமு நோமியை செலக்ட் பண்ணாரு? ஏன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த குமு குமு நோமியை செஞ்சுரிஸ் கணக்கா பாதுகாப்பு வச்சிருக்காங்க? ஏன் எல்லாத்துக்கிட்ட இருந்து மறைக்கணும்? ஏன் அது வேற யாரோட டெவில் ஃப்ரூட்டா இருக்கக்கூடாது? பிகாஸ் மேபி த ட்ரூ பவர் ஆஃப் த ஃப்ரூட் வாஸ் நெவர் ரப்பர், இட் வாஸ் ஃப்ரீடம். ஸோ வணக்கம், வெல்கம் டு TFC தி ஃபைனல் கப் தமிழ். ஒன் பீஸ்ல டெவில் ஃப்ரூட்ஸ் பத்தி பேசும்போது மோஸ்ட் டிஸ்கஷன் எங்க போகும்? பவர் ஸ்கேலிங், ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரூட், வீக்கஸ்ட் ஃப்ரூட், பெஸ்ட் அவேக்கனிங், மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் எபிலிட்டி. ஆனா குமு குமு நோமியை பத்தி பேசும்போது இந்த அப்ரோச் ஒர்க் ஆகாது ப்ரோ. பிகாஸ் இந்த ஃப்ரூட்டோட யூனிக்னஸ் பவர்ல இல்ல, மீனிங்ல இருக்கு. இன்ஃபேக்ட் ஓடா 25 வருஷமா நமக்கு ஒரு சீக்ரெட்டை ஹைட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அண்ட் அது ஃப்ரூட்டோட நேம்ல இல்ல, அது ரெப்ரசென்ட் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது why Gomu Gomu no is unlike any other fruit in history, how rubber became the perfect symbol for freedom, and why the most important real fruit in One Piece was never designed to destroy the world but to liberate it. The perfect lie. Let's start with the biggest mystery. Why did the world government rename the fruit? Think about it. நிஜமாவே அந்த ஃப்ரூட் ரொம்ப டேஞ்சரஸா இருந்ததுன்னா நார்மலா என்ன பண்ணிருப்பாங்க? டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க, சீல் பண்ணிருப்பாங்க, ஹைட் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீநேம் பண்ணிருக்காங்க. ஏன்? Because the best way to hide something is not to make it disappear, it is to make it look ordinary. And honestly, what could be more ordinary than rubber? எதுவுமே இல்ல. இப்போ அதுக்கு டிராகன் ஃப்ரூட்னு பேர் வச்சிருந்தாங்க, அது சஸ்பிஷியஸா தெரிஞ்சிருக்கும். டார்க்னஸ் பேர் வச்சிருந்தா அதுவும் சஸ்பிஷியஸா தெரிஞ்சிருக்கும். ஆனா ரப்பர்னு பேர் வச்சா யாரும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் அதுதான் பிரில்லியன்ஸும் கூட. The greatest power in history was hidden behind one of the most ridiculous abilities imaginable. Why rubber was chosen? இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னன்னா, ஏன் ரப்பரை சூஸ் பண்ணாங்க? ஏன் அது ஸ்டீலா இருக்கக்கூடாதா, ஃபயரா இருக்கக்கூடாதா, இல்ல லைட்னிங்கா இருக்கக்கூடாதா? பிகாஸ் ரப்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் themselves tells a story. Rubber bends, stretches, absorbs impact and return to shapes. In other words, rubber refuses to stay confined. And அது exactly ஃப்ரீடமோட டெஃபினிஷனையும் குறிக்குது. த்ரூஅவுட் ஒன் பீஸ் லூஃபியோட ட்ரீம் என்னன்னா, பவர்ஃபுல் பர்சன் ஆகணும்னு இல்ல, ரிச் ஆகணும்னு இல்ல, ரூல் பண்ணணும்னு ஆசை இல்ல, ஃப்ரீயா இருக்கணும். பைரட் கிங் டைட்டில் இட்செல்ஃப் ஃபார் லூஃபி அல்டிமேட் ஃப்ரீடம் சிம்பிள்னா அது லூஃபியை சொல்லலாம். So Oda created a fruit whose physical properties already represented the owner's ideology. The moment the fruit stopped following physics, for years Luffy's abilities still felt somewhat logical. Gear 2nd, 3rd, 4th கொஞ்சம் அனிமி லாஜிக் இருந்தாலும் there was still an attempt to explain them. ஆனா கியர் 5 வந்ததும் something changed. Suddenly physics stopped mattering. Eyes pop out ஆகுது, பாடி impossible shapes எடுக்குது, environment stretch ஆகுது, ரியாலிட்டி கார்ட்டூன் மாதிரி பெண்ட் ஆகுது. மோஸ்ட் ஃபேன்ஸ் இதை பவர் அப்னு பார்த்தாங்க, ஆனா ஆக்சுவலி இது philosophy. Because true freedom means limitations disappear. And Gear 5 ஓட entire visual language அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அது strength இல்ல, liberation. The drums of liberation. இப்போ let's talk about the one of the most important moments in One Piece, the heartbeat, the drums of liberation. Because இது just sound effects இல்ல, இது symbolism. Think about every major villain in One Piece. Crocodile, Doflamingo, Kaido, what do they all have in common? Control, fear, oppression, domination. ஆனா நிக்கா ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னா the exact opposite, joy, laughter, hope, freedom. And அதுதான் ரீசனும் கூட awakening start with a heartbeat. Because liberation is not something external, it starts from within. The fruit doesn't create freedom, it awakens it. Beyond power scaling, this is where most discussion go wrong. People ask, can Gear 5 beat this character? Can Gear 5 beat that character? Ana maybe that's the wrong question, because white pears oda fruit can destroy islands. Akainu oda fruit can melt almost anything. Yet none of them terrified the world government as much as Nika. Yeah, because government பவரை பார்த்து பயப்படல, அந்த பவர் வச்சிருக்கிற ஐடியாவை பார்த்து தான் பயப்படுது. இன்னும் நல்லா தெளிவா சொல்லணும்னா, a weapon destroys a city, but an idea changes the world. And Nika is not a weapon, Nika is an idea. The idea that nobody should live in chains. Joy Boy's failure. Now another fascinating detail என்னன்னா, if Nika was a powerful, why did Joy Boy fail? Because freedom alone isn't enough. Timing matters. The world itself must be ready, and that's what makes Luffy different. The current era is converging. Ancient weapons, the Void Century, Revolutionary Army, fall of the Yonko system. Everything is moving toward a change, which means the fruit isn't becoming important because the power is increased. It's becoming important because history finally caught up with its meaning that last 800 years ago. The real reason this fruit is unique. So what makes this fruit different from every other devil fruit? Simple சொல்லணும்னா, most fruits change what you can do. This fruit changes what you represent. இப்போ குரகுரா நோமி எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணும். யமி நோமி எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்க்னஸ் கிரியேட் பண்ணும். மகுமகு நோமி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவர்வெல்மிங் ஃபோர்ஸ் கொடுக்கும். பட் ஹிட்டோ நோமி மாடல் நிக்கா என்ன கொடுக்குதுன்னா பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணுது. ஹோப், லாஃபர், ஃப்ரீடம்
freedom create பண்ணுது. And that's why its awakening feels completely different. Because Oda isn't trying to show us the strongest fighter, he's trying to show us the freest person. So maybe the Gomu Gomu no Mi was never special because it was powerful. Maybe it was special because it carried an idea for 800 years. The world government wasn't running from a fruit, they were running from what that fruit represented. A world without chains, a world without fear, a world where people are free to laugh. And that's why rubber became the perfect disguise. Because behind that ridiculous ability, Oda hit the most important symbol in the entire story. The Gomu Gomu no Mi is not the strongest fruit because it grants freedom. It is the strongest fruit because it is itself freedom. So வீடியோட ஃபைனல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிகாவோட ரிவீல் ஆரம்பத்திலே பிளான் பண்ணப்பட்டதா இல்ல ஓடா தன்னோட பிளானை காலத்துல மாத்திக்கிட்டாரா? And where would you rank the Hito Hito no Mi model Nika among the greatest fruits in history? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி டீப் ஒன் பீஸ் சிம்பாலிசம் அண்ட் philosophy breakdowns வேணும்னா TFC சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. because இங்க அனிமியை ஜஸ்ட் பார்க்க மட்டும் மாட்டோம், புரிஞ்சுக்குவோம். This is TFC and I'll see you in the next one.